வணக்கம் நண்பர்களே. விஜயை விலை பேசிய அந்த யூதாஸ் யார்? ஏன் யூதாஸ் என்று குறிப்பிடுகிறேன் என்றால், விஜய் ஒரு பரிசுத்தவான் என்று அவரே அறிவித்துக் கொண்டார். அவருடைய கட்சி தூய சக்தி அப்படின்னு சொன்னார். அப்போது அவரை காட்டி கொடுத்தவர் யூதாஸ் தான். இப்போ இன்றைக்கி சிபிஐயினுடைய சம்மன் வந்திருக்கு. கரூர் பெருந்துயரம் சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்கு அவரை டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு வருமாறு ஒரு சிபிஐ சம்மன் வந்திருக்கு. இந்த சம்மன் வர்றதுக்கான காரணம் என்ன என்று ஒரு விரிவான பதிவு நம்முடைய சேனல்லே நான் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஆஃப் த ரெக்கார்டாக 3 பேரில் ஒருத்தர் தான் அவரை காட்டி கொடுத்துருக்காங்க. அவர் ஏன் யூதாஸாக மாறினார், அந்த 3 பேரில் ஒருத்தர் ஏன் யூதாஸாக மாறினார் என்பதற்கு சினிமாவை மிஞ்சிய ஒரு கதைக்களம் இருக்கிறது, பின்னணி இருக்கிறது. ஏற்கனவே பல வழக்குகள், அதாவது கிட்டத்தட்ட 250 வழக்குகள் இருப்பதாக ஆஃப் த ரெக்கார்டாக சொல்கிறாங்க. அப்படி வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஒருவரின் உறவினர் தான் இவருக்கு மிக நெருங்கிய சர்க்கிளில் இருக்காங்க. யாருக்கு? விஜய்க்கு. அவர்களும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்கள். யார்? அந்த பெரும் குற்றச்சாட்டில் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரும் அங்கே விசாரணைக்கு போகிறாரு. ஸோ அந்த 3 பேரில் ஒருத்தர் தான். இந்த 3 பேரில் ஒருத்தர் மிரட்டப்படுகிறார். அதனால் விஜய்க்கு விலை வைக்கப்படுகிறது, விலை பேசப்படுகிறார். இது நமக்கு கிடைத்த தகவல்கள். இன்னொன்று, இந்த 3 பேருமே வெவ்வேறு முரண்பட்ட வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. அப்போ இந்த வாக்குமூலங்களும் முரண்பாடாக இருக்கிறது. வந்த ஒருவரும் விஜய்க்கு விலை பேச தயாராக இருக்கிறார் என்றால், அப்போது விஜயை கூப்பிட்டா தான் இனி வேலை நடக்குங்கிற நிலைமைக்கு அதனால தான் தள்ளப்பட்டார். விஜய் இந்த நிலைமைக்கு தள்ளினது யார்? விசாரணை வளையத்துக்கு உட்பட்டால் மட்டுமே அவரிடமிருந்து நாம் இந்த கரூர் விஷயத்தை முழுமை பெறும் என்று சொன்னது யார்? விஜயை கூப்பிடுங்கன்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. விஜயை கூப்பிடுங்க சார், விசாரிச்சு பாருங்க சார் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அப்படி அந்த சிபிஐ அதிகாரிகள், விசாரணை அதிகாரிகள் அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு உகந்தவாறு இவருடைய வாக்குமூலங்கள் அமைந்திருக்கிறது. இந்த வாக்குமூலங்களை வைத்து தான் இப்போ சிபிஐ விஜய்க்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்கு. அப்போ அந்த யூதாஸ் யார்? விஜய்க்கு ஒரு விலை பேசப்பட்டிருக்கு. விலைன்னா பணமாக தான் இருக்குன்ற அவசியம் இல்லை. எத்தனையோ வழிகள் இருக்குது. பதவி இருக்குது, மிகப்பெரிய பதவி இருக்குது, வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படலாம். யார்? அந்த யூதாஸ் மீதான வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படும். யூதாஸ் மீதுனா யூதாஸ் இல்லை, யூதாஸோட நெருங்கிய உறவினர் மேலே இருக்க வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படும். நீயும் ரட்சிக்கப்படுவாய், யாரை? விஜய் காட்டி கொடுத்தா அப்படின்னு ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த 3 பேரில் ஒருத்தர் யார்? விஜய் புரிஞ்சுக்குவாரா?